இந்த தற்கூரின்னு சொல்றது கேட்டால் எரிச்சலாகுது. இவங்க என்ன கிழிச்சிட்டாங்க, எங்களை தற்கூரின்னு சொல்றாங்க. சரியான கேள்வி, நியாயமான கோபம். உங்களை பார்த்து யாரு தற்கூரின்னு சொல்றாங்களோ இல்ல உங்களை தற்கூரின்னு சொல்றதுக்கு என்ன காரணமோ, வலதுசாரியா இருக்கலாம், இடதுசாரியா இருக்கலாம், இந்த கட்சியா இருக்கலாம், அந்த கட்சியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவங்கள பார்த்து கேள்வி கேளுங்க. ஆனா அப்படி கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு அடிப்படையான வரலாறும் அரசியலும் தெரிஞ்சிருக்கிறோம். எங்க சார் காலேஜ்ல சேரும் போதே எந்தவித அரசியல் செயல்பாட்டிலும் ஈடுபட மாட்டேன்னு சொல்லி சைன் வாங்கிட்டு தான் காலேஜ்ல சீட்டே தராங்க. இதுல எங்க இருந்து நாங்க அரசியல் கத்துக்கிறது? இந்த பிரச்சனை இன்னைக்கு மட்டும் கிடையாது, வெள்ளக்காரன் காலத்துல இருந்தே இருக்குது. மாணவர்கள் அரசியல் பண்றத அதிகாரத்துல இருக்கிறவங்க விரும்புறதே கிடையாது. நம்ம நாட்டுல நடந்த மிகப்பெரிய எழுச்சிகள் எல்லாமே மாணவர்களோட பங்களிப்போட தான் நடந்திருக்குது, வெற்றி பெற்றிருக்குது. வெறும் தேர்தல்ல நின்று ஜெயிக்கிறது மட்டும் அரசியல் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதின அம்பேத்கர் தேர்தல் நின்று தோத்திருக்கிறாரு. தோழர் நல்லக்கண்ணு தேர்தல் நின்று தோத்திருக்கிறாரு. காமராஜர் தேர்தல் நின்று தோத்திருக்கிறாரு. தேர்தலில் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது மட்டும் அரசியல் கிடையாது. மக்களோட முன்னேற்றத்துக்காக, சமூகத்தோட மேம்பாட்டுக்காக தொடர்ந்து செயல்படுறது தான் அரசியல். அந்த அரசியலை மாணவர்கள் நீங்க கத்துக்கணும். உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வர்றாங்கல்ல, அவங்கள பார்த்து சொல்லுங்க, நாங்க அரசியல் கத்துக்கணும், வரலாறு கத்துக்கணும், அதுக்காக எங்களுக்கு படிப்பகம் வச்சு கொடுங்க, லைப்ரரி அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. எங்களோட கல்லூரிகள்ல சங்க தேர்தல் நடத்தணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நாங்க மாணவர்கள் அமைப்பா திரளணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் கேட்டு யாரெல்லாம் பின்வாங்குறாங்களோ, உங்க ஓட்டு மட்டும் போதும், நீங்க அரசியல் படக்கூடாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அதிகாரத்துல வந்து உங்களை சுரண்டணும்னு நினைக்கிறவங்க. அவங்கள்ட்ட இருந்து விளங்கிருங்க. யாரெல்லாம் இதுக்கு கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்குறாங்களோ அவங்க நீங்க உண்மையாவே அரசியல் பண்ணணும், முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க கூட பயணிங்க. யாரையும் கேள்வி கேளு, எதையும் கேள்வி கேளு. அதுதான் பகுத்தறிவு, அதுதான் உண்மையான அரசியல். அந்த அரசியல் தான் உன்னையும் உன் சமூகத்தையும் உயர்த்தும்.